வெல்கம் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி சவ் சவ் குருமா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்கள்: ஒரு சவ் சவ் கட் பண்ணிக்கலாம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி. இது தேங்காய் பேஸ்ட்டுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு பச்சை மிளகாய். இப்போது குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். ஒரு பே லீஃப் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கடுகு, அது பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துப்போம். இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதிலெல்லாம் குருமா வைக்கலாமா நினைப்பீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மறக்காமல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்படி குக்கரில் செய்யும்போது ஒரு 10 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும். இது இட்லி, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அது பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துப்போம். ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புதினா சேர்த்துப்போம், கட் பண்ணி வச்ச தக்காளி, கட் பண்ணி வச்சுருக்கிற சவ் சவ் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வதக்காண்ட நம்ம குக்கரில் போட்டு விசில் தான் விட போகிறோம். இப்போ ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் தேவையான காஞ்ச மிளகாத்தூள், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர். இப்போ தேங்காய் அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு குருமா எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். நம்ம குருமா எம்மியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த குருமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பூரி கூட இதை சர்வ் பண்ணோம். சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் கொரியாண்டர் போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது 1 பாட் சவ் சவ் குருமா. மறக்காமல் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பூரி கூட ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி குருமா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.